கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 60ஆம் சங்கீதத்திலே அந்த 11வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும், மனுஷனுடைய உதவி விருதா என்று சொல்லி பார்க்கிறோம். இக்கட்டிலே நீர் எங்களுக்கு என்ன செய்யும்? உதவி செய்யும். இக்கட்டான நேரத்தில் நீர் எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு காரியம், ஒரு ஜெபம். இக்கட்டான நேரத்தில், மிகவும் இக்கட்டான பிரச்சனையான நேரத்தில் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும், மனுஷனுடைய உதவி விருதா என்று சொல்லப்படும். அதாவது மனுஷனால் செய்ய முடியாத உதவி, மனுஷரால் செய்ய முடியாத உதவியை தேவன் செய்வார். இக்கட்டான நேரத்தில், மிகவும் நெருக்கடியான, மிகவும் பிரச்சனையான நேரத்தில் எந்த ஒரு மனுஷனாலும் செய்ய முடியாத ஒரு உதவியை கர்த்தர் செய்வார். ஆண்டவர் தாமே இந்த நாட்களில் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். எந்த மனுஷனும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. அவனுடைய உதவி அது உங்களுக்கு பிரயோஜனமாகவும் இருக்காது. ஆனால் கர்த்தர் ஒருவர் தான், அவர் உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு நல்ல தேவன். இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும், மனுஷனுடைய உதவி விருதா. மனுஷனால் செய்ய முடியாத உதவியை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்வார். நிச்சயமாக கர்த்தர் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள், எவ்வளோ பெரிய இக்கட்டான காரியங்களாக இருந்தாலும், எவ்வளோ நெருக்கடியான நேரங்களாக இருந்தாலும் கூட, ஆனால் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அவர் உதவி செய்கிற அவர் நல்ல ஒரு தேவன். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு பெரிதான காரியத்தை அவர் செய்வார். மனுஷனுடைய உதவி விருதா. மனுஷரால் செய்ய முடியாத உதவியை கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே அவர் செய்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். இக்கட்டில் இருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபமனோமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இக்கட்டான நேரத்தில் நீர் உதவி செய்கிறவர், மனுஷருடைய உதவி விருதா. ஆண்டவரே, மனுஷனால் செய்ய முடியாத உதவியை நீர் செய்ய முடியும். ஆண்டவரே, இது மனுஷரால் கூடாத காரியம், ஆனால் தேவனால் கூடும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே. உண்மையாகவே இந்த நாட்களில் நீர் உதவி செய்கிறவர். உம்மால எல்லாம் கூடும், உம்மால எல்லாம் நடக்கும். ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும், குடும்பத்தையும் என் ஆண்டவர் ஆசீர்வதியும். நீர் உதவி செய்யும், நீர் காரியங்களை வாய்க்க பண்ணும், இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.